முக்கம் கரோति வாசாலம் பங்கம் லங்கயते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजं रुपिरं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीक श्रीगुरुं तं नतोऽस्मि श्रीमद्भागवतं காண்டம் 10 அத்தியாயம் 81 சுதாம பிராமணரின் துவாரகை விஜயம். சென்ற அத்தியாயத்துல சுதாம பிராமணரின் சுதாமர் கிருஷ்ணரின் ஆசையை பெறுதல். தப்பா போட்டிருக்காங்க. சுதாமர் கிருஷ்ணரின் ஆசையை பெறுதல். சுதாமர் போன வாரம் நம்ம பார்த்தோம். சுதாமர் துவாரகைக்கு போறார், கிருஷ்ணரை பார்க்கிறார். இப்ப கிருஷ்ணரோட தங்குறார். கிருஷ்ணர் அவரை நல்லா கவனிக்கிறார். இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் தங்குறார். சுருக்கமா சொல்லும்போது சுதாமர் அங்க தங்கிட்டு திரும்பி வந்துடுறார். அவ்வளவுதான். திரும்பி வந்த பிறகு அவருக்கு அவருடைய வீடு எல்லாம் அரண்மனையமா இருக்கு. அவருக்கு ஏராளமான செல்வம் கொடுத்துருக்கார் கிருஷ்ணர். அதுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கம். அதுல இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை விவரமா பார்க்கலாம். சுதாமர் கிருஷ்ணருக்கு அவல் கொண்டு போறார். அவரே அழுக்கான துணி இதை போட்டுன்னு இருக்கிறார். அந்த அவலை ஒரு துணியில மூட்டை கட்டி வச்சிருக்காரு. நமக்கு கூட சில நேரங்கள்ல தோணும், நம்ம ஏதாவது பரிசு பொருட்களை மிகப்பெரிய பணக்காரங்க போனா நம்ம என்ன பரிசு பொருள் கொண்டு போனாலும் அவங்க கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி அனுபவம் எனக்கு உண்டு. அப்படியே அதை எடுத்துன்னு போய் கொடுப்பேன் நான். சில பணக்காரர்கள் விரும்புறாங்க நம்ம ஏதாவது கொடுப்போம் அப்படின்றத. நான் பணக்காரர்களா இருந்தாலும் என்னால இது முடிஞ்சது பாத்துங்க அப்படின்னு கொடுப்பேன் நான். இப்போ கடவுள்னு தெரியும், நண்பர்னு தெரியும். ஆனா எடுத்துக்கொண்டு போய் இருக்கும் பொருள் ரொம்பவே அல்பமான பொருள். அதை கொடுக்கறதுக்கு சுதாமருக்கு வெக்கமா இருக்கு. அதனால அப்படி மறைச்சிட்டார். இப்ப இவ்வளவு பெரிய ஆடம்பரம் என்ன இல்லை அவர்கிட்ட, இது இல்லை அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் உடையவர் கடவுள். அவருக்கு நான் இந்த அல்பமான அவலை போய் கொண்டு போனேன்னா எவ்வளவு அசிங்கம் அப்படின்னு நினைச்சார். இது பக்தனுடைய மேன்மை, பகவானுடைய மேன்மை. நீ எதை கொண்டாந்தாலும் நான் வாங்கிக்குவேன், உன்னுடைய அன்பை மட்டும்தான் நான் பாக்குறேன், உன்னுடைய அன்பை மட்டும்தான். ஆனா ஒரு பணக்காரன் கிட்ட நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா அவ்வளவுதான், நம்ம இது ஒழிஞ்சிருவோம். ஒரு முறை தெரியாம ஒரு பணக்காரனுக்கு குறைச்சலா மொழி வச்சுட்டான். இந்த சொந்தக்காரங்க நடுவுல மானம் கப்பல் ஏறி போச்சு. நெருங்கிய சொந்தக்காரங்களாம் நீ மொழியே வைக்காம வந்திருக்கலாம், நீ ஏன் அப்படி மொழி வச்ச அப்படின்ற அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க. பணக்காரர்களா இருந்தாலும் பௌதிகவாதிகள், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எதிர்பார்க்கறாங்க, செய்யணும், நம்ம எல்லாம் செய்யணும், மொழி வைக்கணும், பரிசு பொருட்களை கொடுக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும். கடவுள் பொருளை எதிர்பார்க்கல, அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பு இருக்கான்னு பாக்குறார். ஆனா பக்தி கிடையாது, பக்தி தொண்டு. நாம கிருஷ்ணருக்காக ஏதாவது செய்ய நினைக்கிறோமா, நமக்கு ஆசை இருக்கா, ஏதாவது செய்யறோமா அப்படின்றது உண்டு. ஆனால் நம்மால முடிஞ்சதை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதுதான் இப்ப இங்க நீ பரம ஏழை, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, அதனால பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சோண்டு அவல் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க குத்தி ஃப்ரெஷ்ஷா குத்துறாங்க. ஃப்ரெஷ்ஷா குத்தி அதை அப்புறமா அந்த அரிசியில இருந்து அந்த நெல்லுல இருந்து அவல் எடுத்து அவல் பண்ணி கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் ஒரு பிடி, அவ்வளவுதான். அவங்களே குடிசை வாழ் மக்கள். அந்த பக்கத்துல இருந்த குடிசையில கொஞ்சோண்டு இருக்காமான்னு கேட்டு அவங்க வாங்கி கொடுத்து துணியில, கீஞ்ச துணியில மூட்டை கட்டி கொடுக்குறாங்க. அதை எடுத்துன்னு வர்றாரு. ஆனால் கொடுப்பதற்கு அவ்வளோ அவருக்கு அசிங்கமா இருக்கு. அப்போ பகவான் பாக்குறார், ஏதாவது எடுத்துன்னு வந்திருக்கிறியாப்பா அப்படின்னு கேக்குறாரு. வீட்டுல இருந்து ஏதோ எடுத்துன்னு வந்திருக்கீங்க, அண்ணி எதனா அனுப்புனாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம என் பக்தர்கள் கொடுக்கறது அற்பமா இருந்தாலும் அதை நான் பெருசா நினைக்கிறேன், நீ ஏதாவது கொடுத்து எடுத்துன்னு வந்திருக்கிற போல் இருக்கு, கொடுப்பா அப்படின்றாரு. இதெல்லாம் சைலண்டா கேட்கிறார் சுதாமா.
அப்புறம் இந்த பகவத்கீதையில நமக்கு வந்து உம், பகவான் சொல்றாரு, அதையே இங்க பாகவதத்திலும் சொல்றாரு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகத்திரம் அஷ்னாமி பிரயதாத்மனக. இதுல பக்தி 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 நிறைய பக்தி வார்த்தைகள் வருது. நம்ம எதையும் அர்ப்பணிக்கும் போது பகவானுக்கு ஏதாவது ஒரு பொருள் அர்ப்பணிக்கிறோம்னா அந்த பொருள் முக்கியம் கிடையாது, அதோட சேர்ந்த பக்தி முக்கியன்றதுனால தான் பக்தி இங்க நிறைய சொல்றாரு. இப்ப பாருங்க, பக்தியா பிரயச்சதி பக்தி உபஹிருத்தம் அப்படின்னா ரெண்டு ஒரே பக்தியோட கொடுக்கப்படுகின்ற விஷயம்னு அர்த்தம். மலர் தூவணும், பகவானுக்கு மலர் கொடுக்கணும். அதை வந்து ஆண்டாள் எப்படி சொல்றாரு? தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. நம்ம வாயினால பாடிடுறோம், மனசுல சிந்திக்கிறது இல்ல. மலர் போட்டுடுறோம், அது தூ மலரா இருக்கிறது இல்ல. தூ மலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூவெல்லாம் வாங்கி அது நல்லா தண்ணியில அலசி புழு பூச்சி அழுக்கெல்லாம் போக தண்ணியில அலசி கொடுக்கறது தூ மலரா? அப்படின்னா அதுவும் செய்யணும். அது மலரையோ எதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோமோ அதெல்லாம் நம்ம வந்து அஹ், சுத்தப்படுத்தணும், சுத்தமா தான் கொடுக்கணும். நான் அதை விட தூமலர் என்பது மனசுல அன்போட நான் கிருஷ்ணருக்கு கொடுக்கிறேன்ற அன்பு சேர்த்து கொடுக்கணும், அதான் தூமலர். தூமலர் தூவித் தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயில பாடணும், மனசுலயும் சிந்திக்கணும். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நீ வரப்போற நம்ம பாவங்களை கூட மன்னிச்சிடுறாராம் கிருஷ்ணர், இப்படி நாம நடந்துக்கணும்னா. அது உண்மையாக இருந்தால். இது மட்டும் உண்மைன்ற வார்த்தையை மட்டும் நிறைய போட்டுக்குங்க உள்ள. உண்மையாகவே நமக்கு உண்மையான பக்தி இல்லை, ஆனா ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. தயவு செய்து ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். நம்ம கிட்ட உண்மையான பக்தி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பேசாம இருக்க கூடாது. அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். உண்மையா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் உண்மையா ஆயிடுவேன் கிருஷ்ணா. அதனால இன்னைக்கு நான் போலியா செய்து கொண்டிருக்கிறேன், மன்னிச்சிரு. நான் உண்மையான நிலைக்கு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். கேட்டு கேட்டு ஏதோ கேட்கறேன், அதை செய்யறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி சொல்லி 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 பகவானிடம் வந்து நம்ம வந்து ஏதாவது அன்பு பரிமாற்றம், அன்பை வந்து காட்டிக்கிட்டே இருக்கணும். எல்லா விஷயங்கள்லயும் பகவான் நாமத்தை சொல்றது, பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது, பக்தர்களுக்கு வந்து தொண்டு புரிவது, பக்தர்களுக்கு சேவை செய்யறது, இதெல்லாம் அவரு ரொம்ப விரும்புறார். பக்தர்களுக்கு சேவை செய்யறத அவருக்கு நேரடியா செய்யறதை விட அதிகமா விரும்புறார். இந்த மாதிரி பக்தி தொண்டு, பக்தி கிடையாது, வெறும் பக்தி கிடையாது, பக்தி தொண்டு செய்யும் போது பகவான் வந்து மிகவும் மகிழ்கிறார். அதனால இங்க சொல்றாரு, எனக்கு யாராவது சின்ன இலை கொடுத்தாலும் சரி, பூ கொடுத்தாலும் சரி, அதை நான் வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன். நான் வந்து அதை வந்து ரொம்ப பெருசா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லி சொன்னப்ப கூட சுதாமா அந்த முடிச்ச எடுத்து கொடுக்கல. அவருக்கு ரொம்ப வெக்கம். அதனால இங்க வந்து லக்ஷ்மி தேவியின் கணவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. பதயே ஸ்ரீயக. பதி அப்படின்னா லக்ஷ்மியினுடைய கணவர். அப்ப எவ்வளோ இப்போ சாதாரண பணக்காரன்கிட்டே நம்மளால நெருங்க முடியல, லக்ஷ்மியினுடைய கணவர்னா எப்படி இருக்கும் ஐஸ்வர்யம்? ஐஸ்வர்யங்களின் ஆரம்பம், ஆதி எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருது. அவர் நேர்ல பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வெட்கம் இருக்கும், பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், அவமானம் இருக்கும். கண்டிப்பா நம்ம பகவான் நேர்ல பார்க்கும்போது இதை விட 10,000 மடங்கு சுதாமராஜ் தூய பிராமணர். அவருக்கே வெக்கம் இருக்குதுன்னா, சாதாரணமான நமக்கெல்லாம் வந்து அதை விட அதிகமான உணர்வுகள் வர்றதுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதனால இவர் வந்து இவர் கேட்டாலும் நான் கொடுக்கக்கூடாது. சி, இந்த மாதிரி ஒரு அல்ப பொருளை போய் அவருக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க கூடாது. சி, என்ன இதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் அவர் ரொம்ப வெக்கப்படுறார். அப்போ வந்து அஹ், பகவான் வந்து அனைத்து ஜீவன்களின் இதயங்களிலும் நேரடி சாட்சியாக உள்ள பகவான் சுதாமர் தம்மை காண வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டார். என் நண்பர் பொருளை விரும்பி இதற்கு முன் என்னை வழிபட்டதில்லை, ஆனால் பதிவிரதையான தன் மனைவியை திருப்திப்படுத்த விரும்பி இப்பொழுது என்னிடம் வந்துள்ளார். அமரர்களான தேவர்களும் அடைதற்கரிய ஐஸ்வர்யத்தை நான் இவருக்கு கொடுக்க போகிறேன்னு எண்ணினார். இதுவரைக்கும் என் பக்தன் என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டதே இல்லை. நம்ம யாருக்கிட்டயாவது கேட்காம இருந்தோம்னா நிறைய கொடுக்கறதுக்கு கொடுக்குறவங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு தோணும். கேட்டாங்கன்னா அவ்வளவுதான் கேட்கறாங்க, அவ்வளவு கொடுத்துடலான்னு கொடுப்பாங்க. ஆனா இவர் உண்மையாகவே இதயத்துல இருந்தே இவர் கேட்கல.
என்னுடைய கர்ம வினையினால நான் ஏழையா இருக்கிறேன். கடவுள்கிட்ட போய் இதை எதுக்கு கேட்டு அவர் தொல்லை பண்ணும்? கடவுள் இப்ப என்னுடைய நண்பர் வேற. குருகுலத்துல நானும் கடவுளும் ஒண்ணா படிச்சோம். அதனால இப்ப அதை கேட்க கூடாது. அவர் வந்து பக்தனுடைய எப்படி இந்த இந்த சர்வக்ஞனா இருக்கிற இந்த என்னுடைய பக்தன் எப்படி ஏழ்மையில விழுந்தான் அப்படின்னு யோசிக்கிறார் கிருஷ்ணர். சில உள்நோக்கம் இல்லாத பக்தனுக்கு கூட அவன் புரியும் பக்தி தொண்டின் பலனாக அவனுக்கேற்ப சுகபோகம் வந்து அமைகின்றது. எனவே சுதாமா இவ்வளவு ஏழ்மையில் வாடி இருக்க கூடாது என்று சுட்டி காட்டக்கூடும். அது ஏன் அப்படி சுட்டி காட்டுறாங்க? ஏன் இப்போ இவ்வளவு பெரிய பக்தன் ஏன் ஏழ்மைக்கு வந்தான்? கடவுள் வந்து சிலரை வச்சு சில பாடம் சொல்லித்தர விரும்புறார். அவ்வளவுதான். சுதாமா இவ்வளவு தூய்மையான பக்தனா இருந்துன்னு ஏழ்மைக்கே வரக்கூடாது. என் பக்தன் பாரு எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் என்ன மறக்கறது இல்ல அப்படின்னு நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறார். அவ்வளவுதான். இதுதான் பதில். இவ்வளவு பெரிய பக்தனுக்கு கிருஷ்ணர் இவ்வளவு நாள் சாப்பிடுறது கூட சாப்பாடு எல்லாம் வச்சிருந்திருக்காரு. அப்ப கூட அவன் பக்தியை விடலையே. அந்த பாடத்தை நமக்கு சொல்லித் தரத்துக்கு தான் இத மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அனன்ய சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். கிருஷ்ணர் வந்து தன்னையே நினைச்சு அனன்ய சிந்தையந்தோமாம், எப்பவுமே அனன்யன்னா இடையராது தன்னை சிந்திப்பவர்களுக்கு கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு இல்லாததை கொடுக்கிறார், இருக்கிறத பாதுகாக்கிறார். இருக்கிறது பக்தி, அதையும் பாதுகாப்பார். இல்லாதது பணம், அதையும் கொடுப்பார். தேவைன்னா கொடுப்பார். அந்த பணத்தை நான் பக்தர்களுக்கு கொடுத்து பக்தன் பக்தி விட்டுட்டான்னா கொடுக்க மாட்டார். அதனாலதான் பல நேரங்கள்ல நம்ம கேட்டு கூட கொடுக்க மாட்டார். ஏன்னா நீ இப்ப செய்யற பக்தியை விட்டுருவ, உனக்கு பணம் கொடுத்தா நீ பக்தியை விட்டுருவன்னா கொடுக்க மாட்டார். தேவி தேவர்களுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசமே இதான். தேவி தேவர்கள் உங்க தலையெழுத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பணம் காசு உங்க தலையெழுத்துல இருக்கு அப்படின்னா கொடுத்துடணும், கொடுப்பாங்க. தலையெழுத்துல பணம் காசு இருக்குது அப்படின்னும் போது தேவி தேவர்கள் கிட்ட நம்ம போனோம்னா அவங்க அதெல்லாம் யோசிக்காம கொடுத்துருவாங்க. கிருஷ்ணர் அப்படி கிடையாது. நீ பக்தியை விட்டுருவேன்னா கொடுக்க மாட்டார். இது பக்தனுக்கு பாதகமாக அமையும்னா எதா இருந்தாலும் கொடுக்க மாட்டார். அது எந்த விஷயமா இருந்தாலும், பணம் காசு மட்டும் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த பக்தனுக்கு இது பக்திக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னா அவர் கொடுக்க மாட்டார். உண்மையா கேட்டு உண்மையான உறவு இருந்தா அது வேற, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நாமெல்லாம் அந்த கர்ம வினையினுடைய விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்து கிருஷ்ணரோட ஒரு உண்மை நிலைக்கு வந்துட்டோம்னா அப்போ வந்து நமக்கு இது பக்திக்கு பாதகமாக இருக்கும்னா அவர் வந்து அதை கொடுக்கவே மாட்டாராம். அதனால கடைசியில பிடுங்கிடுறாரு. இந்த அவல் இருக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே எடுக்கிறார். எனக்காகவே கொண்டாடுனீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறார். இது இப்ப பகவானுக்கு ஏதாவது நம்ம கொடுத்தோம்னா அது அவர் சாப்பிட்டாருன்னா அதை ஏத்திக்கிட்டாருன்னா அது முழு பிரபஞ்சத்துக்கே அது வந்து போயிடுமா. இது நம்ம துர்வாசர் லீலை பண்ணார்ல, திரௌபதி சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வரேன் பட்டாளத்தோட சாப்பிட்றதுக்குன்னு வரும்போது கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு துளி ஒரு சின்ன கீரை எடுத்து வாயில போட்டு எல்லாருமே திருப்தி அடையட்டோம்னு சொல்லி எல்லாரையும் திருப்தி பண்ணார். அந்த மாதிரி பகவானுக்கு நம்ம எதனா சமர்ப்பிக்கும் போது உலகத்தையே நம்ம திருப்தி அடைய செய்யலாம். நிறைய பேர் வந்து எதுக்கு பகவானுக்கு போய் பால் அபிஷேகம் பண்றீங்க, எதுக்கு பகவானுக்கு இதை பண்றீங்க, அதுக்கு வந்து ஏழை மக்களுக்கு போடலாமே, பகவான் இல்லாமையா இருக்கிறாரு, இப்படி நாஸ்திகர்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா அந்த நாஸ்திகர்களுக்கு வந்து இந்த அறிவு கிடையாது. பகவானை நாம் திருப்திப்படுத்தும் போது உலகமே திருப்தி அடையும். அவர்கள் மகிழ்வார்கள். மகிழ்ந்து இப்ப இந்த ஒரு பக்தனுக்காக எல்லாரையும் நல்லபடியா வச்சுப்பாங்க. ஒரு மழை வேண்டி ஒரு யஜ்யம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மழை வேண்டி யஜ்யம் பண்றாங்க. அப்ப மழை வேண்டி யஜ்யம் பண்ணும்போது தேவி தேவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்து மழை கொடுத்தா அந்த யஜ்யம் பண்ணவனுக்கு மட்டுமா மழை விழும்? எல்லாருக்கும் தானே விழும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால கடவுளை திருப்தி செய்யறது, முழுமுதற் கடவுளை திருப்தி செய்யறது மிக மிக முக்கியம். அப்படி செய்யும் போது அவர் வந்து அவருக்கு மட்டும் இல்ல, அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவர் வந்து அருள் புரிகிறார். அது ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்றாரு, ஒரு பிடி அவல் எடுக்கிறார். ஒரு சின்ன மூட்டையில எடுத்து கொஞ்சம் எடுத்து வாயில போடுறாரு. 2வது எடுக்கும் போகும்போது இது ருக்மிணி வேண்டான்றாங்க. இதுக்கு இதனுடைய விளக்கம் தான் மிகப்பெரிய விளக்கமா இருக்கு. இதுக்கு வந்து ஏன் ருக்மிணி தடுத்தாங்க அப்படின்றதுக்கு ஒவ்வொரு ஆச்சாரியர் ஒரு ஒரு மாதிரி வியாக்கியானம் தராங்க, பொருளுரை தராங்க. இப்போ இப்போ ஒரு புடி எடுத்தாலே இப்ப கிருஷ்ணர் கிருஷ்ணர் பக்தன் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்தா பக்தனுக்கு பிரதிபலிக்கணும்.
கடவுள் வந்து ம், பௌதிகமான மனிதன் கிடையாது. கடவுள் வந்து உண்மையான அன்பை பிரதிபலிப்பார். இது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இந்த உண்மையெல்லாம் மாறாத உண்மை. உலகத்துல பாருங்க எல்லா விஷயமே மாறிடும். ஒரு நண்பரா இருப்பாங்க, நாளைக்கு எதிரி ஆயிடுவாங்க. ஆனா கடவுள் ஒரு நாளும் மாற மாட்டார். அவரது வந்து நீ இப்படித்தான் அப்படின்னு போட்டு சொல்லிடலாம். ஒரு நாளும் மாற முடியாதது வந்து இந்த மாதிரி விஷயங்கள். கடவுள் ஒரு விஷயத்த ஒரு பக்தனிடமிருந்து எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அந்த பக்தனுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதுல சந்தேகமே கிடையாது. அப்போ லக்ஷ்மிக்கு என்னன்னா, இப்ப நீ நிறைய சாப்பிட்டீங்கன்னா நான் அந்த பக்தன், நீங்க அந்த பக்தனுக்கு ரொம்ப இது பண்ணீங்கன்னா நான் போய் போய் ஆகணும், நான் போகணும். அதனால போதும் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க நினைக்கிறாங்க. நீங்க வந்து இன்னொரு ஆச்சாரியன் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் என்ன சொல்றாருன்னா, நீங்களே சாப்பிட்டுட்டீங்கன்னா நாங்கெல்லாம் கூட சாப்பிடணுமே அப்படின்னு நினைச்சு நிறுத்தினாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு வியாக்கியானம் என்ன சொல்லுதுன்னா, நவல் வந்து ரொம்ப கறக்கு முறக்குன்னு இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயித்து வலி வந்துருமோ, அதனால வேண்டாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் தாயார் வந்து நிறுத்தினது உண்மை. போதும், போதும். அது மனைவியினுடைய கடமை இல்லையா? போதும், போதும். நம்ம தான் இங்கெல்லாம் நல்லாவே சாப்பிடுறோமே. இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு கூட அவங்க நிறுத்துறாங்க. இதுவே போதும். இதுக்கு மேல நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா, அவங்களுக்கு மொத்தமே குடுக்க வேண்டி வரும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த இரவ சுதாமர் அங்கு கழிக்கிறார். கழித்துவிட்டு அவர் வீடு திரும்புகிறார். அவருக்கு ஆன்மீக உலகம் போயிட்டு வந்த மாரி இருக்கு. சரி இப்ப திரும்பி வரார். ஆனா இங்க பாருங்க, இதுல ஒரு முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது, இவ்வளோ நேரம் அளவலாங்குனாங்க. அவர் பாத பூஜை பண்ணாரு. அவருக்கு நல்ல பிரசாதம்லாம் குடுத்தாரு. நல்லா சாப்பிட வச்சாரு. நல்ல சகஜமா பேசுனாங்க. எல்லாம் பண்ணாங்க. அப்ப கூட அவர் மனசுல இருந்து நானும் என் மனைவியும் சாப்பிடறதுக்கு கூட சாப்பாடு இல்லாம இருக்கிறோம். போட்டுக்கு கூட துணி இல்லாம இருக்கிறோம். சொல்லல. எனக்கு நெறைய குழந்தைகள். பசி பட்னியில வாடுறோம். அப்படி சொல்லவே தோணல. சோ தொ சுதாமரனுடைய பக்தியே தான் இங்க பெருசா இருக்கு. கடவுள் பிரதிபலிக்கிறார் உண்மைதான். ஆனா ஒரு பக்தனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அவருக்கு ஞாபகம் கூட வரல. அதுக்கு தான் வந்தாரு. அவங்க மனைவி அதுக்கு தான் புஷ் பண்றாங்க. நீங்க போங்க, போங்க, போங்க. போய் வாங்கின்னு வாங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கிட்டயும் பௌதிகம் இல்ல, இவர்கிட்டயும் பௌதிகம் இல்ல. இங்க வந்துட்டாரு, பார்த்தார். பார்த்ததுலயே திருப்தி அடைஞ்சுட்டார். கிருஷ்ணரை பார்த்தாச்சு. ருக்மிணி நல்ல பிரசாதம் குடுத்துட்டாங்க. நல்ல சுகமா தூங்கணும். போதும். போயிடலாம். அப்படி சொல்லிட்டு போறாரு. போகும்போது நினைக்கிறாரு. ஒருவேளை இந்த செல்வத்தெல்லாம் குடுத்துட்டா நான் வழி தவறிடுவேன்னு நினைக்கிறாரோ என்னவோ கிருஷ்ணரு. அவர் மறந்துருவேன்னு நினைக்கிறாரோ, அதுக்கு தான் குடுக்கல போல இருக்கு. அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் கேட்கல ஃபர்ஸ்ட். ஆனா நான் இப்படி ஏழையா இருக்கிறது தெரியும் தானே. நடந்து வந்திருக்கிறாரு. அழுக்கு துணி போட்டுன்னு இருக்கிறாரு. அந்த துணியெல்லாம் கூட அவர் மாத்தல. அப்படியே அந்த அழுக்காவே போயிட்டு அப்படியே இருந்துட்டு திரும்பி வரார். ஆனா ஏன் எனக்கு இதை கொடுக்கலன்னா, நான் மாறிட்டேன்னா, பக்தி விட்டுட்டேனான்னு நினைக்கிறாரு போல் இருக்கு கிருஷ்ணரு. பரவாயில்ல. அப்பவும் கிருஷ்ணர் தப்பா நினைக்கல. நாமளா அந்த கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா? நீ என்ன கடவுளு? நீ என்ன இல்ல உன்கிட்ட? நீ என்ன கொடுக்க முடியாது? எனக்கு அல்பமா நான் ஒரு ஒரு சின்ன பிராமணன் எனக்கு ஒரு வீடு கொடுக்குறது, ஒரு கொஞ்சம் செல்வம் கொடுக்குறதுல நீ குறைஞ்சிடுறியா? இந்த அந்த சராசரத்தையும் நீயே தானே வச்சிருக்கிற. எனக்கு கொடுக்கறதுல என்ன ஆக போகுதுன்னு சண்டை போடுவோம் நம்ம மாதிரி ஆளெல்லாம். அவருக்கு அந்த எண்ணம் கூட வரல. எண்ணமே வரல. கடவுள் செய்யற எல்லாமே கிருஷ்ணர் எனக்கு கொடுக்கறது எல்லாமே என்னுடைய நன்மைக்கு தான். அதனால அவருக்கு அந்த துளி சந்தேகம் கூட வரல. அதனால அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறார். போகும்போது அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு அவர் சொத்து சுகம் கொடுக்கறதெல்லாம் இல்ல, பரவாயில்ல, நல்லது. ஆனா என்னை கட்டி தழுவினாரே. அவருடைய நிலை, கடவுள் வந்து என்னை கட்டி தழுவினாரே. இதை விட பெரிய செல்வம் எனக்கு என்ன வேண்டியிருக்கு. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. பார்த்தா அங்க வீடு காணோம். எங்க குடிசை வீடு இருந்துச்சே, எங்க காணோம்? ஒருவேளை தப்பா வந்துட்டோமோ அப்படின்னு தேடுறாரு. நிறைய அஹ், நல்ல ஆடை அணிகலன்கள்லாம் அணிந்த வேலையாட்கள், அவருடைய மனைவியும் வர்றாங்க. அவங்களும் தகதகன் லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வராங்க, வந்து வரவேற்கிறார்கள். இதுக்கு முக்கியமா சுதாமருக்கு இங்கேயே அவருக்கு நல்ல எல்லாத்தையும் கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அவங்க மனைவி இவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதோன்ற ஒரு காரணத்துக்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அந்த மனைவி இவர் அடையாளம் கண்டது கொஞ்சம் கொஞ்சம் திணறாரு. ஓ, இது என் மனைவி தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேலையாட்கள்லாம் அவங்க சொல்றாங்க, நீங்க தான் எங்களுடைய எஜமானன், இது உங்க வீடு தான். இந்த மாதிரி அரண்மனையா மாறிடுச்சு, நாங்கெல்லாம் உங்களுடைய வேலையாட்கள்னும் போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கு. அப்பதான் புரியுது, கிருஷ்ணர் எல்லாத்தையும் இங்க குடுத்துட்டாரு. எல்லாத்தையும் இங்க ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கொண்டாந்து விஸ்வகர்மாவை வச்சு அரண்மனையாக்கி கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டாரு. பகவான் குடுக்கணும்னு நினைச்சாருன்னா நம்மளால நம்ம கைகளால பிடிக்க முடியாதாம். அந்த அளவுக்கு குடுத்துட்டாரு. அப்போ அப்பவும் யோசிக்கிறார் சுதாமா. ஆம், பகவான் வந்து என்னுடைய ஒரு பார்வையில அவரோட இன்னைக்கு போய் இருந்ததுல என்ன வந்து எப்படி கவனிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். இங்க மனைவி, அந்த சுதாமானுடைய மனைவி, இங்க ஒரு அழகா அந்த ஒரு ஸ்லோகம் வருது பாருங்க. பாதங்களை விழுந்து வணங்குறா, வணங்கிட்டு அவரை வரவேற்கிறாள், அந்த வேலைக்காரர்களோடு சேர்ந்து வரவேற்கிறாள். வரவேற்றுட்டு மனசுல தழுவுறாள். ஏன்னா அது வந்து இப்ப இது நவீன காலம் மாதிரி வெளிப்படையா அன்பத்தை வெளிப்படுத்துற காலம் கிடையாது. மனசுல இதயத்தில் அவரை தழுவிக் கொள்கிறாள். புத்தியால் அவரை வணங்குறாள். பாருங்க, நீங்க கிருஷ்ணர்கிட்ட உங்களை அனுப்பிச்சேன், எனக்கு எல்லாமே எல்லா சௌகரியமும் வந்துடுச்சு அப்படின்ட்டு. அந்த அரண்மனையினுடைய வர்ணனைகள்லாம் வருது, அங்க எப்படி செல்வம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் தூய பக்தர்ன்றதுனால இது வந்து முதல்ல இருந்த நிலைக்கும் இந்த நிலைக்கும் வந்து அவர் ஒரே மாதிரி தான் இருந்தார். முதல்ல பரம ஏழையா இருந்தாரு, இப்ப பரம பணக்காரன் ஆயிட்டார். ஆனா ரெண்டு நிலையிலும் அவர் ஒரே மாதிரி கிருஷ்ண சிந்தனையோட தான் இருந்தாருன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம். எந்த பௌதிக சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நம்ம கிருஷ்ண நினைவுல கிருஷ்ண சிந்தனையில இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அவர் வந்து அப்போ அப்ப யோசிக்கிறார், இதெல்லாம் இந்த இந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தூண்களும் அரண்மனைகளும் வாசனை திரவியங்களும் செல்வங்களும் உணவுப் பொருட்களும் எல்லாம் மண்டி மண்டி இருக்கு. அதனுடைய வர்ணனைகள் இங்க வந்து சிறப்பா இருக்குது. படுக்கைகள்லாம் யானை தந்தத்தெல்லாம் வச்சு படுக்கையெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் அவர் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் யோசிக்கிறார். எதனால எனக்கு, நான் எப்பொழுதும் ஏழையாகவே இருந்து வந்துள்ளேன். நிச்சயமாக என்னை போன்ற இத்தகைய ஒரு துரதிர்ஷ்டசாலி திடீரென்று செல்வந்தன் ஆவதற்கு சாத்தியமான ஒரே வழி, சகல ஐஸ்வர்யங்களை உடையவரும் எதுகுல சிரேஷ்டருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பார்வை என் மீது பட்டதே ஆகும். நம்ம பொதுவா கோயில் எது போறோம்னா பகவானை தரிசனம் பண்றதுக்காக. ஒரு வாசகம் உண்டு, நாம அவரை பார்க்கலாம், ஆனா அவர் நம்மளை பார்த்தாதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். நாம அவரை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாம போய் அவரை பார்க்கிறோம், தரிசனம் பண்றோம். அவர் எப்ப நிஜமாவே ஒரு பக்தர் அப்படி கூர்ந்து பார்க்கிறாரோ அப்ப மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் நடக்குது. இதுல இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, அஹ், கிருஷ்ணர் வந்த உடனே சுதாமாக்கு எல்லாத்தையும் கொடுத்து பட்டாளத்தோட செல்வத்தோட ஒரு வண்டி வச்சு கூட அனுப்பியிருக்கலாம் இல்லையா? அது செஞ்சிருக்கலாம். ஆச்சாரியர்கள் என்ன மொழி பெயர்க்கிறாங்கன்னா, என்ன பொருளுரை சொல்றாங்கன்னா, கிருஷ்ணருக்கு வெட்கமா இருந்ததா. இவ்வளவு பெரிய பக்தனுக்கு நாம செய்யறது ஒண்ணும் கிடையாது. இது பௌதிகமா கொடுக்குறாருல, அது ஒண்ணும் கிடையாது. அவனுடைய பக்திக்கு முன்னாடி இந்த பௌதிக செல்வம் ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் மறைமுகமா கொடுத்தாருன்ட்டு நான் இங்க படிச்சேன். இங்க இல்ல அது, அங்கே படிச்சேன். அதனால இது முக்கியம். பகவானும் வைக்கப்படுறார். எப்படி பக்தன் வைக்கப்படுறானோ, பகவானுக்கு ஒரு அவலை போய் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பகவான் எப்படி வைக்கப்படுறேன்னா, இந்த அன்புக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. நான் கொடுக்கறது பொருள் இல்லையா? பக்திக்கு பக்தியோட எதையும் வைக்க முடியலையே. இதை விட வறுமையை ஒருத்தன் பார்க்க முடியுமா? அந்த வறுமையினையும் அவன் வந்து வெற்றி கண்டு விட்டான். அப்படிப்பட்டவனுக்கு நான் பௌதிகத்தை கொடுத்த ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணும் இல்லை. அவர் கவனிச்சாரு பாருங்க, அன்பை கொடுத்தாரு, கட்டி அணைச்சாரு, அதெல்லாம் பெரிய விஷயங்கள். அப்படின்னு பகவான் வந்து நேரில் கொடுக்கல அப்படின்றத ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. இவ்வாறு அவர் வந்து சுதாமா அதுக்கப்புறம் மாறிட்டாருன்னு வராது வரலாறு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பக்தர்களை பார்க்குறோம். வருவாங்க, கொஞ்ச நாள் பக்தி பண்ணுவாங்க. அப்புறம் ஒண்ணு அவங்களுக்கு நிறைய மிகப்பெரிய பிரச்சனை வந்து விட்டுட்டு ஓடிடுவாங்க. இல்ல மிகப்பெரிய லாபம் வரும். கேட்டா நான் துபாயில இருக்கிறேன், நான் அமெரிக்கால இருக்கிறேன், நான் ஆஸ்திரேலியால இருக்கிறேன், இல்ல நான் இன்னார் ஆயிட்டேன், அது ஆயிட்டேன், இது ஆயிட்டேன்னு அதனாலயும் பக்தியை விட்டுடுறாங்க. ஒன்றும் பெரிய துன்பம் இல்ல பெரிய இன்பம் வந்தா விட்டுருவாங்க. ஆனா இன்பத்திலயும் சரி துன்பத்திலயும் சரி ஒரே நிலையில தான் சுதாமா இருந்தார். அதனால ஆன்மீக உலகத்தை அதே பிறவில அடைஞ்சிட்டார்.
பகவானை சென்றடைந்தார்னு வருது. அப்ப சுதாமானுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா பணிவு. அவருக்கு எல்லாமே அறிந்திருக்கிறார். பிராமணர்ல குருகுலத்துல கிருஷ்ணரோட படிச்சாரு, எல்லாமே தெரியும். ஆனா கர்வத்தையே வச்சுக்கல. பகவான் கிட்ட வந்து இதை கேட்கணுன்ற எண்ணமும் இல்லை. தூய பக்தி மட்டுமே இருந்தது. பகவானை சதா சர்வ நேரமும் நினைத்து கொண்டிருந்தார். அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். ஆனா எப்போ அவருக்கு சகல ஐஸ்வர்யமும் வந்ததோ அப்பவும் அதை தொடர்ந்து செஞ்சார். அவ்வளவுதான். அவருள்ள ஒரு மாற்றமும் ஏற்படல. மாற்றம்னா இப்ப நிறைய செல்வம் வந்துடுச்சு, நான் ஆட்டம் போடுறேன்னு ஆட்டம் போடல. நான் கிருஷ்ணரை மறந்துடுறேன். நிறைய அதானே பண்ணுவோம். இதை பண்றதுக்கும் அதை பண்றதுக்கு டைமே இருக்காது. யாரோ நான் கேள்விப்பட்டேன், தீட்சை பெற்ற பக்தர் அவங்க மகனுக்கு கல்யாணம்ட்டு 3 மாசமா ஜபமே பண்ணலையா. என்னன்னு கேட்டா 3 மாசம் டைம் இல்ல. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, பகவானை மறக்கிற சூழ்நிலையில நாம இருந்தா நம்ம பக்தர்களே இல்லை. இடைவிடாம அதை செய்யணும். எப்பொழுதும் அவரை நினைத்துக் கொண்டிருக்கணும். அது கஷ்டமா இருந்தாலும் சரி, சோகமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது இன்பமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதை வந்து அவர் நிரூபித்து காட்டிவிட்டார் சுதாமா. அவரை படிக்கும்போது நமக்கு வந்து அந்த உத்வேகம் வரணும். அதை சொல்லிட்டாங்க, பல ஸ்துதியில சொல்லுது. எப்போதும் பகவான் வந்து பிராமணர்களுக்கு அருள் புரியக்கூடியவர். அதனால இந்த வர்ணனையை கேட்பவர், ஆனா பிராமணர்கள்னா ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு. ஏன்னா பிராமணர்கள்ன்றது இங்க வந்து தூய பக்தர்களை குறிக்கும். ஜாதி பிராமணர்கள் கிடையாது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜாதி பிராமணர்கள் கிடையாது. பிராமணர்கள்னா கிருஷ்ண பக்தர்கள், தூய பக்தர்கள், பக்தியை தவிர வேற எதுவும் அறியாதவர்கள். அதனால்தான் நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண இதாயச்ச ஜெகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக நமக்கு முக்கியமான பிரார்த்தனையா இருக்கு. கிருஷ்ணர் வந்து பிராமணர்களை விரும்புகிறார், பக்தர்களை விரும்புகிறார். இந்த பாடத்தை நம்ம இங்க இருந்து கத்துனதுனால, இதை கற்றுக்கொண்டதுனால என்ன ஆகும்? நமக்கு பகவான் பேர்ல அன்பு அதிகமாகும். கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவோம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பிரணவ் மாதாஜி. அந்த கொடுத்தாரு. திரௌபதி பருக்க இருந்தனாலதான் கிருஷ்ணா வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தினாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப பகவான் நினைச்சா திருப்திப்படுத்திடுறான். அந்த ஒரு ரைஸ் சாப்பிட்டு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு தான் திருப்திப்படுத்தணும்னு இருக்கா மாதாஜி? அது என்ன ரீசன் மாதாஜி? பகவான் சாதாரணமாவே எல்லாரையும் திருப்திப்படுத்திடலாம். ஆனா இந்த ஒரு திரௌபதியோட அந்த ஒரு ரைஸ் இருந்தா திருப்திப்படுத்தணும்னு ஒரு நியமம் அப்படி எதுவும் இருக்கா மாதாஜி? திரௌபதி அவள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் அப்படி இல்ல. அன்பு அவர் பிரதிபலிக்கிறார். நம்ம அன்பு பண்ணணும். நான் 2 விஷயம் நான் பக்தியில இருக்கு. 2 விஷயம். ஒரு பக்தன் முன்னேறதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. 100 முறை சொல்லியிருக்கேன். ஒண்ணு தன்முயற்சி, இன்னொன்னு பகவானுடைய கருணை. தன்முயற்சி, பகவானுடைய கருணை ரெண்டுமே வேணும். அதனாலதான் யசோதை வந்து கிருஷ்ணரை கட்டி போடும்போது 2 விரல் அளவு அந்த கயிறு வந்து குறையுது. அதுக்கு ஆச்சாரியர்களுடைய விளக்கம் வந்து ஒரு பக்தியில வந்து 2 விஷயம். ஒண்ணு தன்முயற்சி, ஒண்ணு கிருஷ்ணர். கிருஷ்ணரே முயற்சி பண்ணிட்டு இருந்தா நீ முயற்சியே பண்ணலன்னா எப்படி? அது அங்க பரஸ்பரம் இருக்காது. கை தட்டணும்னா ரெண்டும் சேரணும்ல. கடவுள் எப்போதுமே விரும்புறார். கிருஷ்ணர் எப்பொழுதும் விரும்புறார். நாம எல்லாம் திரும்பி போனோம், நம்ம எல்லாம் அவருடைய பக்தர்கள் ஆகணும், நாம அவருடைய திருநாட்டிற்கு போகணும்னு அவர் எப்போதும் விரும்புறார். இதுல விரும்பாதது நாம தான். அப்படி விரும்பக்கூடிய பக்தர்களுக்கு அவர் பிரதிபலிக்கிறார். இப்ப இங்க திரௌபதி வந்து கிருஷ்ணரை நாடுறா. இந்த துர்வாசர் வந்திருக்கிறாரு, நான் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டேன், என்ன பண்றது? நீ கவலைப்படாத, என்னையாவது திருப்திப்படுத்தி எதுனா இருக்கா பாரு, மிச்சம் இதுனா இருந்தது. ஒரு சின்ன கீரைன்னு சொல்றாங்க, ஒரு அரிசின்னு சொல்றாங்க, ஒரு ஒரு சாதம், அதை எடுத்து அப்படியே வாயில போட்டு அவரு சொல்றாரு, எல்லாம் நான் திருப்தி. இந்த ஒரு அரிசியில கூட கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். நீ குடுமா, நான் திருப்தி அடைகிறேன்னு கேட்கிறார். தங்கச்சி சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிடுறாரு. அதனால எல்லா ஜீவராசியும் திருப்தி அடைஞ்சது. சுதாமா கொண்டு போலனாலும் அவரை அன்பா நேசிச்சிருப்பாரு. ஆனா சுதாமா கொண்டு போனார்ல, தங்கிட்ட இல்லைனாலும் பக்கத்துல இருந்து வாங்கி எடுத்துன்னு போனார்ல, அதை உலகத்துக்கு அவர் காட்டணும். பாரு என் பக்தன் எதுவுமே இல்லை, அப்ப கூட கொடுக்குறாரு ஏதோ ஒண்ணுத்த. அங்க பகவானுக்கு போட்டி போடுறாங்கல்ல இந்த பக்தர்கள்.
தூய பக்தர்கள் எல்லாம் பார்த்து கிருஷ்ணர் வந்து அதனால தானே கோபியர்கள் கிட்ட நான் உங்களுக்கு எதுவுமே ஐஸ்வர்யமே கொடுக்கல. கோபியர்களுக்கெல்லாம் சாதாரண இடைய குல பெண்கள் தான். அங்க ஒன்றும் ஐஸ்வர்யம் எதுவும் இல்லை. அங்க தண்ணியை கொடுக்குறார் கிருஷ்ணர். அங்க தண்ணியை கொடுக்குறாரு. அங்க தானாக இருக்கிறார். அவர் தூங்கும் போது கூட கோபியர்களை தான் நினைப்பாராம். துவாரகையில ராணிகள்லாம் நம்ம காதலியா இருந்திருக்கலாம், ராணிகளா ஏன் இருந்தோமோ, எப்போதும் அவங்கள தான் இவர் நினைக்கிறாரு. அங்க பக்திக்கு பகவான் பிரதிபலிக்கிறார். பக்தன் பகவானுக்கு தன்னை கொடுக்கணும்னு நினைக்கிறான். பகவான் பக்தர்களிடம் தன்னை கொடுத்துடுறாரு. புரியுதா? இங்க வந்து கொடுக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. ஆனா கொடுக்கறான்றது உண்மை. நல்லா கவனிங்க. அந்த கீரையை திரௌபதி கொடுத்ததுனாலதான் அந்த துர்வாச முனிவரை காப்பாத்தினானா? இல்ல. திரௌபதி எப்போதும் பக்தி கொடுக்குறா, எப்பொழுதும் பக்தையா இருக்கிறா. அப்ப வந்தப்போ ஒரு அரிசி கொடுத்துடுறேன் அப்படின்னு கொடுக்குறா. அதான் இருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறா. இங்க அவர் கட்டாயம் கிடையாது. ஆனா பக்தர்கள் கொடுக்குறாங்க. அன்பு இருக்கு பக்தர்களுக்கு. பகவான் பேர்ல அதீத அன்பு இருக்கு. அதை பகவான் பிரதிபலிக்கிறார். சரியா? Yes, மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இருக்கு மாதாஜி ஒரு கேள்வி. ம். பிராமணர்களுக்காக பகவான் ரொம்ப கருணை உள்ளவர்னு சொன்னீங்கல்ல மாதாஜி. இப்ப பிராமணர்கள் இல்ல சத்திரியர்கள் எல்லார் மேலயுமே பகவான் ரொம்ப கருணையா தான் இருக்கிறாரு மாதாஜி. ஏன்னா நம்ம அம்பரீஷ் முனிவர் வந்து சத்திரியரா இருக்காரு. ஆனா துர்வாசர் வந்து பிராமணரா இருக்காரு. அந்த இடத்துல பிராமணர் மேலேயே கோவப்படுறாரு பகவான். அம்பரீஷரை வந்து ரக்ஷா பண்றாரு. அவர் எல்லார் மேலயுமே கருணையா தான் இருக்காரு மாதாஜி. ஆனா பர்டிகுலரா பிராமணர்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. காட்டுறாங்க. நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. சரி. இல்ல எனக்கு இந்த இடத்துல பிராமணர்கள் மேல பகவான் கருணையா இருக்காங்கன்னு சொல்றாங்களே, எல்லார் மேலயும் கருணையா இருக்காங்க அப்படின்னு தோணுது. அதுதான் இல்ல, என்னோட இது. எல்லார் மேலயும் கருணை பொதுவா சமூகம். எல்லார் இல்ல, மேலயும் கருணையா கிருஷ்ணர் இருக்காரு பகவான். சமூகம் சர்வபூதேஷு. அதுல சந்தேகம் கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு. அதுல பிராமணர்கள் மேல ஸ்பெஷல். ஏன்னா இந்த சமுதாயமே, அந்த வர்ணமே. இப்ப பிராமணர்களுடைய தொழில் என்ன சொல்லுங்க? இப்ப சத்திரியர்கள் தொழில் என்ன சொல்லுங்க? சத்திரியர்கள் பிராமணர்கள் வந்து வேத ஞானத்தை அறிவை புகட்டுறாங்க. மக்களுக்கு வேத ஞானத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. பகவானுக்கு உன்னத ஸ்லோகங்களை பகவானையும் குளோரிஃபை பண்றாங்க. ஆனா சத்திரியர்கள் பொதுமக்களை பாதுகாக்கிறாங்க. நாட்டுல இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து சரியான முறையில மக்களை வழி நடத்துறாங்க பகவான் கிட்ட கொண்டு போறதுக்கு. இப்ப வந்து ஒரு சமுதாயத்துல பிராமணர்கள் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த உடம்புல எது முக்கியம்னா தலை ரொம்ப முக்கியம். தலை போயிடுச்சுன்னா உடம்பு ஒன்றும் பிரச்சனை. இப்ப கையை வெட்டி கூட எடுத்துடலாம், காலை கூட வெட்டி எடுத்துடலாம். சத்திரியர்கள்லாம் கைகள் மாதிரி, சூத்திரர்கள்லாம் வந்து கால் மாதிரி. அப்ப இந்த கையை வெட்டி எடுத்துடலாம், காலை வெட்டி தலை எடுத்துட்டா உயிர் போயிடும். பிராமணர்கள் இல்லாத சமுதாயத்தினால தான் இப்ப வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. பிராமணர்கள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தை வழி நடத்துவர்கள். எப்படின்னா ஆன்மீக பாதையில மனித வாழ்க்கையின் குறிக்கோளே பகவானை அடையிறது தான். அதுல வழி நடத்தக்கூடிய சமூகம் எதுன்னா பிராமணர்கள் தான். பிராமணர்கள்னா பக்தர்கள்னு பொருள் கொண்டுக்கலாம். ஜாதி கிடையாது. நிறைய நேரத்துல ஏன்னா நம்ம அந்த ஜாதியிலே இருந்துட்டு வந்ததுனால அது ஜாதின்னு நினைச்சுக்கோ. ஜாதி பிராமணர்களே பேசல இங்க. பிராமணர்கள் அப்படின்னா சாஸ்திரத்தின்படி அவர்கள் தங்களுக்காக வாழறதே கிடையாது. அவங்க கடவுளுக்காக தான் வாழணும். அவங்க பொருள் ஈட்டுவதில்லை. எந்த பொருளை நாடி போகவே கூடாது. பிராமணர்கள் பொருள் ஈட்டுவதில்லை, பொருளை நாடி போறது கிடையாது. அவங்க வந்து பக்தியை வழிகாட்டுதலும் தான் பண்ணுவாங்க. இதுதான் பிராமணர்கள். அதனால பகவான் அவங்க மேல பக்தர்கள். பிராமணர்கள்ன்றது முக்கியமா பக்தர்கள் அப்படின்னு கொள்ளணும். சரியா? மற்றவர்கள் மேலயும் பகவான் பாசம் இல்லாதவரானா இல்ல. எல்லாரும் சமூகம் சர்வபூதேஷ தான். அதுல ஸ்பெஷல் வந்து பிராமணர்கள். சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? हरे कृष्णा माता जी। உண்டு.
சொல்லுங்க. மாதாஜி இப்ப நீங்க சொன்னீங்களா மாதாஜி, பக்தர்களுக்கு வந்து பக்தியை பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து பகவான் எடுத்துருவாரு, கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது இப்ப சில இடத்துல சொல்லுவாங்கல்ல, பௌதீகமா பகவானை தவிர பௌதீகமா ஏதாச்சும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அதையும் நீ அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விட்டுட்டு தான் வந்து அவரு அவங்க லைஃப்ல என்டர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்ட். எப்படி? அதுவும் இருக்குமா, அப்படியும் இருக்கு. ஒரு ஒரு பக்தரை ஒரு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவார் பகவான். இந்த ஒரு பக்தனுக்கு ரொம்ப பௌத்திக ஆசை இருந்தா அதை முதல்ல அதை முடிச்சுட்டு மெதுவா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் ஆக்கிடுவார். இந்திரன் ஆக்கிடுவார். இப்ப சுதாமாக்கு வந்து முதல்ல கொடுக்காம பார்த்தார். கொடுக்காமையும் பக்தனா தான் இருந்தான். இப்ப கொடுக்குறாரு. இப்பவும் பக்தனா தான் இருக்கிறான். ஆனா இப்ப இந்திரனுக்கு கொடுக்கலன்னா அவன் அழுவான். ஓன்னு ஓலம் விட்டு அழுவான். ஐயோ என் பதவி போயிடுச்சு, என் ராஜ்யம் போயிடுச்சு, தயவுசெய்து வேணும் வேணும் வேணும்னு. அப்ப கொடுப்பாரு. கொடுத்து சரி எவ்வளவு நாள் இந்திர பதவியிலையோ இல்ல சொர்க்கரோக மன்னனாகவோ இருக்கிறியோ இருந்துட்டு வாப்பா. ஆனா பக்தன் தான் இந்திரன். நீ இருந்துட்டு வா. நாமளும் அந்த மாதிரி தான் பண்றோம். இந்த பௌதிக ஆசைகள்லாம் போலன்னா நாமளும் அதை அனுபவிக்கிற வரைக்கும் இங்க நமக்கு பிறவிகள் உண்டு, வாய்ப்புகளும் கொடுப்பார் கிருஷ்ணர். கொடுக்க மாட்டார் அப்படின்றது வந்து எப்படின்னா, இந்த பக்தனை கண்டிப்பா தன்கிட்ட கூட்டிட்டு போகணும். அந்த அளவுக்கு அவன் சிறப்பு வாய்ந்த இப்படி வட்டம் போடுறான்ல, சில முக்கியமான இடத்துல சிகப்பு கலர்ல புள்ளி வைக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி புள்ளி வைக்கப்பட்ட பக்தர்களுக்கு கண்டிப்பா கொடுக்கவே மாட்டார். இந்த கேட்டகரிலாம் நம்மள போட்டுக்கூடாது. நம்முடைய கர்ம வினைகளை போட்டுக்கூடாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது ரொம்ப தூய பக்தர்களை அந்த மாதிரி பண்ணுவார். பயப்படவே வேண்டாம். நாமெல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஐயோ எல்லாம் போயிடுமா என்ன. ஒரு சிலர் இது வேற இது கற்பனை பண்ணி சாவுவாங்க. ஒரு முறை நான் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு பக்தர் இருந்தார். அவர் வந்து 2 வருஷம் பிரம்மச்சாரியா இருந்தார். அவர் பிரம்மச்சாரியா ஆசிரமத்துல சேர்ந்த உடனே அவங்க அப்பா வந்து நீ உள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு வெளியே கட்டாயப்படுத்தி வெளியே எடுத்து, அவர் படிச்சவர், நீ குடும்பத்துக்கு காப்பாத்தணும்னு சொல்லவே அவர் வேலைக்கு போனார். ஆனா அவரை எப்போ ஆசிரமத்துல இருந்து வெளியே எடுத்தாரோ அந்த அப்பா, அவருக்கு வந்து பக்கவாதம் வந்துடுச்சு. இது வந்து ஒரு 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 இன்ஃபர்மேஷன், ஒரு 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 நிகழ்வு இது மாதிரி நடந்ததுன்னு இன்னொரு பக்தர்கிட்ட பிரச்சாரம் பண்றோம் நாங்க. அப்படி பேசும்போது இந்த மாதிரி அந்த பக்தருடைய அப்பாவுக்கு அப்படி ஆச்சுன்னு பொதுவா சொன்னோம். இதை கேட்டவங்க அதோட தன்னோட அது வாழ்க்கையில முடிச்சு போட்டுக்கினாங்க. இப்ப நானும் முழு நேர பக்தர் ஆயிட்டா எங்க அப்பாவுக்கும் பக்கவாதம் வந்துடும். ஆனா அந்த பக்தர் அந்த யாருக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணோமோ அவர் இன்ன வரைக்கும் பக்தர் ஆகல. அவங்க அப்பா கொட்டை கொட்டை இப்ப கிட்டத்தட்ட 90 வயசு ஆகுது. நல்லா தான் உட்காந்துக்கிறார். பக்கவாதமும் வரல, ஒரு வாதமும் வரல. இவரும் பக்தர் ஆகல. அது தன்னோட அதை முடிச்சுக்கிறாங்க. நானும் பக்தி பண்ணிட்டா கிருஷ்ணர் என்ன அப்படி பண்ணிட்டா அப்படின்னு. நம்ம தரம் தெரிஞ்சுதான் நமக்கு வந்து சோதனை வரும். இப்ப நம்ம கிட்ட கிருஷ்ணர் இப்படி டீல் பண்றாரு, தலையெழுத்தெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னா நீங்க அதுக்கு ஒர்த்தா இருந்தா தான் அது நடக்கும். அதனால அதை பத்திலாம் நம்ம கவலையே பட தேவையில்லை. ஏன்னா நாம முழுக்க முழுக்க பௌதிகத்துல தான் இருக்கிறோம். இது கர்மகாண்டம் மாதிரி பக்தி யோகத்தை பண்ணிடுறோம். நம்ம இன்னும் பக்தி தலத்துக்கே வரல. இப்ப நாம பண்றது கர்மகாண்டம் தான். நம்ம வந்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் இல்ல. எ- எ- எத் அஹ் இந்த ஸ்லோகம் வருது இல்லையா, எதை நீ கொடுக்குறியோ அதை கிருஷ்ணருக்கே கொடு, எதை செய்யறியோ அதை கிருஷ்ணருக்கே செய். எத் கரோஷி எத் அஷ்னாஷி எஸ் எத் மாதாஜி சதாசிவ எத் தபஸ்யாசி கௌந்தே கரோசி தத் குருஷ்வ. எத்தது கரோசி எத்த அர்ச்சனா. அது மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். நம்ம பண்றது வந்து கர்ம கர்ம யோகம், கர்ம யோகம் மாதிரி நம்ம பக்தி யோகத்தை மாத்தி வச்சிருக்கோம். அதனால நம்ம கிட்ட அப்படிலாம் விளையாட மாட்டார் கிருஷ்ணர். நம்ம அவர் நம்மள இப்படி ஒரு வட்டம் போட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பக்தர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனா அவர் அவர் வந்து பார்த்துப்பார். பாண்டவர்கள் அனுபவிக்காத கஷ்டம்னு ஏதோ இருக்கா பாருங்க. ஆனா கடைசியில தண்ணியை குடுத்துட்டார். எப்போதும் அவங்க கூட தான் இருப்பார். அதே போல பிரகலாத் மகாராஜர். பிரகலாத் மகாராஜர் மாதிரி ஒரு சோதனை எல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியலன்னா கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு பெரிய சோதனைகள் நமக்கு வருதுன்னா நம்ம கர்ம வினை. நான் பிரகலாத் மகாராஜ் மாதிரி எல்லாம் யாருக்குன்னா சோதனை, அப்பாவே வேஷம் கொடுக்குறாரு, அப்பாவே அடிச்சு துவம்சம் பண்றாரு அப்படின்லாம் பாருங்க. புரியுதா? அதனால ஓகே. அந்த மாதிரி நம்மள கற்பனை பண்ணிக்கவே கூடாது. அது இல்ல, நம்மள இன்னும் அந்த அளவுக்கு போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, நாளை வகுப்புல சந்திக்கலாம்.
பக்தர்களுக்கு மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருப்பஸ்ஸ கிருபா சிந்துभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो நமோ நமः. ஹரே கிருஷ்ணன். நன்றிங்க மாதா.